வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சண்டே ரெசிபி பார்க்க போறோம். சண்டேனாவே நான்வெஜ் தான். அப்படியா? வாங்க இந்த சிக்கன் கிரேவியோட சண்டேயை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்குவோம். அது கூட 1 ஸ்பூனு உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா ரொம்ப புளிக்காத கெட்டியான தயிர் 2 ஸ்பூனு நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு மல்லி, 1 ஸ்பூனு சோம்பு, 8 மிளகாய் எல்லாத்தையும் வறுத்துட்டு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேன் சூடானதும் மிளகா சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம், நம்ம லைட்டாக வறுத்துட்டு அதை பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இந்த ஸ்டெப்பில் பேன் நல்லா சூடானதும் 1 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிறோம். அது கூட 8 நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 முந்திரி சேர்த்துக்கிறோம். அது கூடவே 1 கைப்பிடி அளவு தேங்காய் இல்லைன்னா 1 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறோம். அது கூட 1 ஸ்பூனு பொட்டுக்கல்லையும் 1 ஸ்பூனு கசகசாவும் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி அரைச்சிடலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். ஆயில் சூடானதும் 3 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூனு கசகசா, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஜாவித்ரி, 1 நட்சத்திர சோம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம இப்போ சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துப்போம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துப்போம். சிக்கன் இந்த வெங்காயம் தக்காளி இது கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. இந்த சிக்கன் கிரேவியை நம்ம சாப்பாடு, இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா இது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். கூடவே 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சிக்கன் கூட சேர்ந்து நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனும் இது கூட நல்லா வெந்து நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வேக வச்சிடலாம். சிக்கன் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் கூட நம்ம சேர்த்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சிக்கன் கிரேவியில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்சம் சேர்க்கறதுனால இந்த சிக்கனில் நல்ல சால்ட்டு சேர்ந்து நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். சிக்கன் நமக்கு நல்லாவே ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம அங்கே அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் பேஸ்ட் எடுத்த கப்பிலையே 1 கப் அளவில் தண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், கிரேவிக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், கிரேவி நல்லா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசமாக இருக்கும் நம்மளோட கிரேவிக்கு. கிரேவி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்குற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.